அஸ்ஸலாமுஅலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி ஒரு நாள் அக்காவும் மச்சானும் வந்திருந்தாங்க காலை சாப்பாட்டுக்காக. அதுக்காக தான் என்னெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு காலையிலே எழுந்திரிச்சிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்காக ரொம்பவே ஹரிபரியாக வேலை பார்த்துட்டு இருந்தோம் நானும் அம்மாவும். அம்மா தான் மோஸ்ட்லி எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு நான் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போகல, அதனால என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. நானும் அம்மாவும் மாற்றி எடுத்துகிட்டு இருந்தோம். மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் ரெசிபியோடு எடுக்க முடியல. எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாக்கா இந்த மாதிரி தான் நாங்கள் பசியார பண்ணி வைப்போம். இது காலை டிஃபனாக இருந்ததுனால இந்த மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இறச்சனம் காய்ச்சிட்டு ஆட்டா பரோட்டாவுக்கு மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வட்டலப்பம் செஞ்சாச்சு. வட்டலப்பம் செஞ்சு முடித்தோன்னே வடைக்கு மாவும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே அரைஞ்சி போட்டாச்சு. ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு. ஏன்னா லாஸ்ட்டாக சுட்டால் தான் வடை நல்லா சூடாக இருக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அம்மா ஒரு புது டிஷ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுவும் வட்டலப்பம் மாதிரி தான் இருக்கும். இதோட பேர் அப்பம்னு சொன்னாங்க. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்ம சாஃப்டாக இருந்துச்சு, ஃப்ளேவரும் ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு. இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே பச்சரிசி மாவு, இன்னொன்று வந்து தேங்காய் பால். இது ரெண்டை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். முட்டையும் ஜீனியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி இந்த டிஷ்ஷை நாங்கள் செஞ்சோம். வட்டலப்பத்துக்கு செய்கிற சேம் ப்ரொசீஜர் தான். இட்லி சட்டியில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கணும். அரை மணி நேரம் அப்படியே வேக விட்டாச்சு. அதையும் இது ஒரு பக்கம் வேக வச்சுட்டு மைனஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான். மைனஸ் செஞ்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா சிக்கன் கபாப் தான் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். மைனஸ் செய்கிறதுக்கு 2 முட்டையை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5 பல்லு பூண்டு, லைட்டாக ஒரு உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். கொஞ்சம் நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆயில் விட்டு எடுத்துக்க வேண்டியது தான். மைனஸ் ரெடி ஆகிடும். மைனஸ் எடுத்து ஒரு ஓரமாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த அப்பமும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் நம்ம எடுத்து கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சாச்சு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிடும் போது அவ்வளோ ரிச் ஃப்ளேவரில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி இதை சாப்பிட்டாங்க. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து புரோட்டா போடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அக்கா கிளம்பிட்டேன்னு கால் பண்ணிட்டாங்க, அதனால் புரோட்டாவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே வீசிட்டு புரோட்டாவே 3 போட்டு எடுத்தாச்சு. டக்குன்னு அந்த வேலையும் முடிஞ்சிடுச்சு. புரோட்டாவுக்கு மெயினே வந்து நல்லா டைம் கொடுக்கணும். நம்ம மாவு பிசைஞ்சிட்டு அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம சுடும் போது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு கை விடாமல் பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்லா தட்டணும். நல்லா சூடு பறக்க தட்டினா தான் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி. நல்லா லேயராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வடையும் சுட்டாச்சு. வடை நல்லா சூடாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கபாப் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா அங்கே வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. கபாப்க்கு வந்து சிக்கனை சின்ன பீஸாக எடுத்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பிளெண்டரில் அரைக்கும் போது கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக வரும். கபாப் செய்கிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம், அதில் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா ஃபில்டர் பண்ணி கழுவிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அரைச்சி எடுத்து ஒரு ஏனத்தில் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மீடியம் சைஸில் ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதையும் பெருசாக கட் பண்ணி இந்த பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம்னாக்கா, நம்ம பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு நிறைய வெங்காயத்தில் தண்ணி விடும். அந்த மாதிரி தண்ணி இருக்கவே கூடாது. நல்லா புழிஞ்சு எடுத்து அந்த சக்கையை மட்டும்தான் நம்ம கோழியோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதனால எல்லாத்தையுமே நல்லா கையாலேயே நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சிட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி உதிரியாக வர வரைக்கும் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி தண்ணியே இல்லாமல் அப்படியே ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மல்லி இலையை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு. புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸில் இஞ்சி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பிளெண்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஏன்னாக்கா ரொம்ப நறுக்குனாக்கா நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக போயிடும். இது வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதுலேயும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அதான் மெயின். இதில் நம்ம தேவையான மசாலாலாம் இப்போ ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜீரகத்தோட மனம் இதில் நல்லா இருக்கணும், அதனால தான். நெக்ஸ்ட்டு வெள்ளை மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், இது தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் எங்கே பார்த்தாலும் இந்த மசாலாலாம் போய் இறங்கும். எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரே டேஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி நல்லா கையாலேயே பிசைஞ்சு விடுங்க.
நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு பிடிக்கிற பதத்துக்கு வரணும், தண்ணிலாம் இல்லாமையே. இப்போ நம்ம ஒரு ஸ்டிக் வச்சுட்டு அதில் நம்ம பிடிச்சு பிடிச்சு விட்டுடலாம். நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கு பிடிச்சா போதும். ஏன்னா அப்போ தான் வேகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சி பிடிச்சி வச்சாச்சு ஃபஸ்ட்டு. ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கும்போதே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்தையும் இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டால் தான் நமக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வரும். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனில் வந்து நம்ம கோகோனட் மில்க் தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் ஸ்மெல்லு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கோகோனட் மில்கை போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுடுங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு நல்லா வேகும். என்கிட்ட ஃப்ரை பேன் இல்லை, அதனால நான் கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த அச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரை ஆகும்போது ஒரு கோடு கூட ஒரு ஃப்ரை பேனில் வந்து கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். பார்க்குறதுக்கு அப்படியே கபாப் மாதிரியே இருந்துச்சு, ஃப்ரை பேனில் பண்ண மாதிரியே. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, மணமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வைப்போம். நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், வந்தவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.